உங்கள் வாழ்க்கைக்கான தேவனின் திட்டத்தை எதிரியான பிசாசினால் தடுத்துவிட முடியாது. ஆனால் உங்களை சமாதானப்படுத்தியோ உங்கள் கவனத்தை திசை திருப்பியோ வழியிலே தங்க வைத்துவிட தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வான். நீங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டீர்களோ அப்படி இருக்க விரும்பினால் உங்கள் ஆவியில் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்.